நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? உளுத்தம்பருப்பு பர்ஃபி பண்ணிட்டு நல்லா பக்குவமாக வந்துச்சு. களி செஞ்ச நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வெல்லம், ஏலக்காய், வறுத்த உளுத்த மாவு சூப்பராக இருக்குதுங்க. நெய் போட்டு முந்திரி கூட வச்சுக்கலாம் வேணா. செம்மையாக இருக்குது. முதுகு வலிக்கு இடுப்பு வலிக்கெலாம் நல்லது. அது மாதிரி வெளியே வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே டன். பால், மாம்பழம், ஏலக்காய், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெண்ணிலா, சின்ன ஒரு ட்ராப்ஸ் போட்டாச்சு. மேங்கோ ஜூஸ் ரெடி. வீட்டில் வந்து ஐஸ் குச்சி இருந்துச்சு. சென்டரில் வச்சுட்டோம்னா கிட்டோம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். ஒரே ஒரு மாம்பழம் தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் இப்போ செஞ்சேன். ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 4 கப்பு தான் வந்தது. ஒரு மாம்பழம், ஒரு அதாவது என்ன ருமானி மாம்பழம் செஞ்சு பார்ப்போமே சொல்லிட்டு தான் இப்படி வச்சு. ஓகே, இது மாதிரி ஐஸ் குச்சி வேணால் வாங்கி வச்சுருந்தேன் வீட்டில். டக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் எல்லாமே மீஷோவில் நிறைய கிடைக்குது. குல்ஃபிக்கு கப்பு எல்லாம் கிடைக்குது. அது மாதிரி கூட வாங்கி வச்சுட்டோம். ஓகே பாய். இது நான் ஒரே சாரி சாப்பிட்டேன். இந்த ரொட்டிலாம் மடித்து கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி இருந்ததுன்னா வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும், அது ஃபுல்லாக நிற்கும். அப்படியே வச்சுட்டு வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம்னா இதில் வந்து இந்த ஐஸ் மட்டும் இல்லை மேலே விடும். ஃப்ரீசர் ஆகிற ஐஸ் உள்ளே வந்து ஐஸில் வராது. அதுக்காக தான் இதை போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் ரப்பர் பேண்ட் இருந்தால் கொஞ்சம் போட்டு கட்டி வச்சுருவேன். நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். ஐஸ் கலரிங்லாம் போடல, வெறுமே மாம்பழம், மில்க்கு, ஏலக்காய், சுகர், ஃப்ளேவர் போட்டேன், வெண்ணிலா ஃப்ளேவர். இது வந்து பிஸ்கெட் ஆட் பண்ணேன் நடுவில். பாதாம் பிஸ்கெட் இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன். கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணியிருக்கணும். நல்லாயிருக்கு. சுவையாக கொஞ்சம் சக்கரை கம்மி பண்ணிட்டேன். சக்கரை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்.